வணக்கம். இது நம்ம காக்கிச்செட்டி யூடியூப் சேனல். நான் உங்க சக்தி. இன்னைக்கு 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க உற்பத்திங்கிற எக்கனாமிக்ஸ் லெசன் பார்க்கலாம். நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயல் தான் உற்பத்தி. அதாவது நார்மலாக ஒரு மூலப்பொருள்லேருந்து தான் பொருள் தயாரிப்பாங்க. ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை தயாரிப்பாங்க. அதாவது ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அப்போது இது எல்லாமே ஒரு உற்பத்தி சார்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது பயன்பாடு. வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, காலப்பயன்பாடு அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கிறாங்க. வடிவ பயன்பாடு அப்படிங்கிறது இப்போ பருத்தி செடியிலேருந்து அந்த பருத்தியை எடுத்து ஆடையாக மாற்றுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் வடிவ பயன்பாடு. இடப்பயன்பாடு அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரிசியை கேரளாவுக்கு கொண்டு போகும்போது அங்கே தேவை மாறுபடும். தமிழ்நாட்டில் ஒரு தேவை இருக்கும், கேரளாவில் ஒரு தேவை இருக்கும். ஸோ அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தேவைங்கிறது மாறுபடுது. ஸோ அதுதான் இடப்பயன்பாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று என்னதுன்னா கால பயன்பாடு. நெல், கோதுமை இது எல்லாத்தையும் நல்லா உற்பத்தி ஆகிற சமயத்தில் அதை பதுக்கி வச்சு தேவைகளை உருவாக்குறாங்க. அதுதான் கால பயன்பாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது உற்பத்தி. உற்பத்தியை நம்ம 3ஆக பிரிப்போம். முதன்மை நிலை உற்பத்தி, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதன்மைனாலே வேளாண்மை. அதாவது இயற்கையிலேருந்து நம்ம எதெல்லாம் சீக்கிரமாக எடுக்கிறோமோ அதுதான் முதல் நிலை. அந்த எடுத்த பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறோமோ அதுதான் தொழில்துறை, 2ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறோம். 3ஆம் நிலை அப்படிங்கிறது சேவைத்துறை. அதாவது கண்களுக்கு புலப்படாதவை. இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜிடிபி ரொம்பவே அதிகமான பங்கு வகிக்கும். ஜிடிபியில் அதிகமான பங்கு எது அப்படின்னா 3ஆம் நிலை தான். முதன்மை நிலையில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்கம், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இது எல்லாமே முதல் நிலை. வேளாண்மை தெரியும் முதல் நிலை அப்படிங்கிறது. காடு வளர்ப்பு, காடு நம்மளாக வளர்க்க போகிறோம், அதுவாக வளர்ந்துருக்கும், அதில் இருக்க பொருளை எடுக்க போகிறோம். மீன் பிடித்தல் அப்படிங்கிறது மீனும் நம்ம செய்கிறது கிடையாது, இயற்கையினுடைய ஒரு வளம். சுரங்கத்தை தோண்டி அதுலேருந்து நிலக்கரி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சுரங்கம். அடுத்தது எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இந்த மாதிரி இயற்கையில் இருக்க பொருள் அப்படியே எடுக்கிறது தான் முதல் நிலை. இப்போ அந்த பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது, அதாவது 4 சக்கர வாகனங்களாக மாற்றுறது, ஆயத்த ஆடைகளாக மாற்றுறது, ரசாயன பொருட்களாக மாற்றுறது, பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு உட்படுத்துறது, இது எல்லாமே 2ஆம் நிலை. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேர்றது தான் 3ஆம் நிலை. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகளும் இருக்குது. ஆசிரியர், மருத்துவர், வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு, இது எல்லாமே 3ஆம் நிலை. ஆசிரியர் தொழில் சொல்லிக் கொடுக்குறது. அதை நம்மளால் கண்ணால் என்ன சொல்கிறது, கண்களுக்கு புலப்படாதவை. அவங்க ஆனால் சேவை செஞ்சுருக்காங்க, படிச்சிருக்காங்க, படித்தது நடத்துகிறாங்க. ஸோ அப்போ அது எல்லாமே 3ஆம் நிலை தொழிலில் சொல்கிறாங்க. அடுத்தது கீழே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ இயற்கை முதல் நிலை அப்படிங்கிறது என்னென்னா இரும்புத்தாது எடுக்கிறாங்க. கீழே மண் வளத்துலேருந்து எடுக்கிறாங்க. அந்த எடுத்த இரும்பு ஆலையில் கொடுத்து இன்னொரு பொருளாக உருவாக்குறாங்க. அதுதான் 2ஆம் நிலை. அப்புறம் பருத்தி செடி, பருத்தியை எடுக்கிறாங்க, அதை பருத்தி ஆலையில் கொடுத்து ஆடையாக நெய்கிறாங்க. அப்போ அது 2ஆம் நிலை. பருத்திங்கிறது முதல் நிலை, பருத்தி ஆலையில் கொடுத்து ஆடையாக மாற்றுறது 2ஆம் நிலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் அப்படின்னா 2ஆக பிரிக்கிறாங்க. முதன்மை உற்பத்தி காரணி, 2ஆம் நிலை உற்பத்தி காரணி. நிலமும் உழைப்பும் முதல் நிலை உற்பத்தி காரணி. ஒரு நிலம் இருக்குது, நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறது முதல் நிலையில் வந்துடும். 2ஆம் நிலையில் பார்த்தோம் அப்படின்னா மூலதனம், தொழிலமைப்பு, அமௌண்ட்டு, அதை ஒரு நிறுவனம் சார்ந்து உருவாக்குறது, இது எல்லாமே 2ஆம் நிலை உற்பத்தி காரணி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ஆல்பர்ட் மார்ஷல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிறது ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமன்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சி தான் உழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு வேலை பிடிச்சி செய்கிறாரு, ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு கைமாறு எதிர்பார்க்குறாரு. அதுக்காக அவருடைய உடல் உழைப்பையோ இல்லாட்டினா அறிவையோ முழுசாவோ பகுதியாகவோ ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. அதுதான் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் மார்ஷல் சொல்கிறாரு. அதாவது எல்லா விஷயத்தையுமே உடம்பு உழைப்பும் இருக்குது, மென்டலாகவும் உழைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருல ஆல்பர்ட் மார்ஷல். அடுத்தது ஆடம் ஸ்மித், பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய கோட்பாடு என்னது அப்படின்னா செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணம்னாலே ஆடம் ஸ்மித் தான். செல்வம் வந்துச்சுன்னா ஆடக்கூடாது ரொம்பையும். ஸோ அதுதான் 1759 நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை
அப்படிங்கிற விஷயத்தையும் 1776 நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து ஆடம் ஸ்மித் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது வேலை பகுப்பு முறை. வேலையை வந்து பகுத்து செய்யுங்க, அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் பிரித்து கொடுங்க, பிரித்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆடம் ஸ்மித் தான் சொல்லியிருக்காரு. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படிங்கிற அந்த புக்கு மூலமாக வேலை பகுப்பு முறையை பற்றி ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காரு. மூலதனம், அதாவது கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஷல் மேலே வந்து உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் இல்லையா, அவர் தான். அவர் மூலதனத்தை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்கள் தான் மூலதனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இயற்கையின் கொடை, இயற்கையாக வந்து கிடைக்குதில்ல முதல் நிலையில், அது தவிர வருமானம் அளிக்கக்கூடிய மற்ற வகை, அதாவது நம்மளுடைய உடல் உழைப்பு இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து செல்வங்களாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மூலதனம், மூலதனத்தை வந்து 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. பரமபொருள் அல்லது பொருள்சார் மூலதனம், பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள், மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, பொருள், பணம், மனித வளம், இந்த 3ஐயுமே வந்து 3 மூலதனமாக சொல்கிறாங்க. ஒன்று என்னதுன்னா பொருள், ஏதாச்சும் ஒரு பொருள் நம்மள்ட்ட இருக்கணும், இல்லையா அதை வாங்குற பணமாச்சும் இருக்கணும், நம்ம உடல் உழைப்பு போடுறதுக்கு நம்மளாச்சும் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 3 விஷயமே வந்து சொல்கிறாங்க. இப்போ பரமபொருள் அப்படிங்கிறது, அதாவது பொருள்னால் வந்து ஏதாச்சும் ஒரு இயந்திரம் இருக்கணும், கருவி, கட்டடம் இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வாடகைக்கு விட்டுக்கலாம். கருவி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணலாம், அதுதான் சொல்கிறாங்க. பண மூலதனம் அப்படின்னா வங்கியில் போய் வைப்பு வைக்கிறது, பங்குகள் மற்றும் பத்திரங்கள், ஏதாச்சும் அமௌண்ட்டை போட்டுட்டு வட்டியை வந்து வாங்கி அதில் சம்பாதிக்கிறது. இன்னொன்று மனித மூலதனம் அப்படின்னா வந்து நம்ம படித்து நம்ம முன்னேறோம் இல்லையா, படித்து ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறது, பயிற்சி, சுகாதாரம், இது எல்லாமே வந்து மனித மூலதனம். மூலதனம் வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து பொருள், இன்னொன்று பணம், இன்னொன்று மனித மூலதனம். மனித மூலதனம்னா நம்ம படித்து முன்னேறது. பண மூலதனம்னா பணத்தை வந்து இந்த பேங்க்கில் கொடுத்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வட்டியாவோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு அதில் இருக்க லாபமாகவோ வாங்குறது. பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணி உருவாக்குற அமௌண்ட் தான். அடுத்தது மூலதனத்தின் சிறப்பியல்புகள். மூலதனம்னா என்னது, ஏதோ ஒரு சோர்ஸு. அந்த மூலதனம் அப்படிங்கிறது செயலற்ற உற்பத்தி காரணி. ஆமாம், அது செயலற்று தான் இருக்கும், நம்ம தான் அதை என்ன பண்ணணும், பயன்படுத்துகிற மாதிரி வரும். மனித முயற்சிகளால் உருவாக்கப்படுகிறது. ஆமாம், இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். ஒரு மூலதனம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை, எந்த பொருளுமே இல்லைனாலும் நான் கற்றுக்கிட்ட கல்வி இருக்குது இல்லையா, அதை மூலதனமாக வச்சு என்னால் செய்ய முடியும். அப்போது அது இல்லாமலேயும் நம்மளால் அது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். அதிகம் இயங்கும் தன்மை உடையது. கரெக்டு. நம்ம இப்போ காசெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வந்து பத்தும் செய்யும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நல்ல இயங்கும் தன்மை உள்ளது, நெகிழும் தன்மை உடையது, மூலதன ஆக்கமுடையது. கரெக்டு. பல ஆண்டுகள் நீடிக்கும். ஆமாம், இந்த மூலதனம் எதுவுமே வந்து கெட்டு போகாது. ஒரு கருவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணிடலாம், பணம் இல்லைன்னா சம்பாதிச்சிடலாம், நம்மளுடைய உடலை வந்து இன்னுமே வலுப்படுத்திக்கிடலாம். ஸோ எல்லாமே வந்து பல ஆண்டு நீடித்திருக்கும். நோக்கம் வந்து எதிர்கால வருமானம் பெற வேண்டும். கரெக்ட். எல்லாருமே இப்போ ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது மூலமாக இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வந்துடாதாங்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். அப்போது எதிர்கால வருமானம் பெற வேண்டும்ங்கிறது தான் நோக்கமாக இருக்குது மூலதனத்தில். அடுத்தது தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் அப்படின்னா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. தொழில் அமைப்பாளர் அல்லது சமுதாய மாற்றம் காணும் முகவர். அவங்க மூலமாக ஏதோ ஒரு அதாவது சமுதாயத்திற்கு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கும், அவங்க மூலமாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குங்கிறதுனால சமுதாய மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய சிறப்பியல்புகள் என்னது அப்படின்னா, லாபகர முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல். ஆமாம், எந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. உற்பத்தி இடத்தை தீர்மானித்தல். ஒரு பொதுவான இடத்துல வந்து அந்த விஷயத்தை செய்கிறது. புத்தாக்கம் உருவாக்குது. அப்புறம் வந்து வெகுமதி செலவு தீர்மானித்தல், இடர்களை ஏற்றல், நிச்சயத்தன்மையை எதிர்கொள்ளல். அதாவது வெகுமதி செலவு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி பண்ணுறது. இடர்களை ஏற்றல், இப்போ வந்து திடீர்னு வந்து நஷ்டம் ஆச்சு அப்படின்னாலும் ஏற்றுக்கிடணும், லாபம் வந்துச்சுனாலும் ஏற்றுக்கிடணும். அப்புறம் வந்து நிச்சயத்தன்மையை எதிர்கொள்ளல், அதுதான் எப்போ வேணாலும் வந்து அந்த பிஸ்னஸ் டவுன் ஆகலாம், க்ரோத்தும் ஆகலாம், எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயத்தன்மையற்ற தன்மையை எதிர்கொள்ளல் அப்படிங்கிறது. இந்த லெசன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.